சரவணம்பட்டி மெயினில் 25 லட்ச ரூபாலேருந்து 30 லட்ச ரூபா வந்து வித்துட்டு இருக்குது. இருந்தாலும் பிரைம் சைட்டு கிடைக்காது. ஒரு 3 கிலோமீட்டரில் ஐடி பார்க் கிட்ட வந்தீங்கன்னா ஐடி பார்க்கில் 18-16 லட்சம் அந்த மாதிரி வித்துட்டு இருக்குதுங்க. ஐடி பார்க்லேருந்து இது ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். இங்கே வந்து 1290 நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சரவணம்பட்டி ஐடி பார்க் வந்து உங்களுக்கு கீரனத்த ஊரில் தான் இருக்குது. கீரனத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 300 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம காந்திபுரத்துலேருந்து பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்க. 63A, 63B, 63C இந்த பஸ்லாம் ஏறினீங்கன்னா நம்ம கீரனத்த பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே வந்து இறங்கிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் நடந்து வந்துக்கலாம் நம்ம சைட்டுக்கு. இப்போ தான் ஒர்க்கு முடிஞ்சிருக்குதுங்க. ஒர்க்கு முடிஞ்சதுக்குள்ளே பாருங்க 3 வீட்டுக்கு வந்து போர் போட்டாச்சுங்க. ஒர்க்கு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் 2 நாள் ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இன்னும் ஒரு 10 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 15 வீடு இங்கே ஆகிட்டு இருக்கும். உள்ள லோன் வந்து நீங்கள் இடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% மார்க்கெட் வேலையிலேருந்து வாங்கிக்கலாம். வீடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 80% வரையுமே நீங்கள் என்ன எஸ்டிமேஷனோ அதுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். லோனுக்கு அவங்க வந்து யாரும் அலையணும் அப்படின்றது இல்லைங்க. நம்ம வந்து லோனுக்கு டீம் இருக்குது. அவங்களே வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து எல்லா பேங்க்லையுமே நம்மளுடைய பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஆல்ரெடி வந்து ஏபிஎஃப் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க பேப்பர்ஸ் கொடுத்தா போதும் ஒரு 10 to 15 ஒர்க்கிங் டேஸ்ல லோன் சாங்ஷன் ஆயிருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சைட்டுக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம். பட் ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டெவலப்பிங் கண்டிஷனில் இருந்துச்சு. டெவலப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வரப்போ கம்ப்ளீட்டாக எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக காம்பவுண்ட் வாலு, ரோடு நல்லா வைடாக போட்டிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இங்கே நம்ம நிற்கிற சைட்டுக்கு பக்கத்துலேயே 3 வீட்டுக்கு போர் போட்டிருக்காங்க. இங்கே 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்களாம். அந்த பக்கம் ஒரு 15 வீடு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அன்றைக்கி என்ன சொன்னாங்களோ அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே பக்காவாக டெவலப் பண்ணிட்டாங்க. பின்னாடி பாருங்கள் நிறைய வீடு இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த சைட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து டீப்பாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்துலங்க. ஸோ இந்த சைட் பற்றி நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி என்னென்ன டெவலப்லாம் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி இங்கே நிறைய விஷயம் அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே டெவலப்மெண்ட் எல்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நான் என்ன ஸ்டார்டிங் வந்தப்போ அப்போ தான் வந்து ரோடெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைட்டுக்கான லுக் அந்த டைமில் எனக்கு தெரியல. பட் இப்போ பார்க்கும்போது சூப்பராக எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ புதுசாக நிறைய கஸ்டமர் பார்ப்பாங்க இல்லையா? அந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா எங்கே சொல்லுவோம்னா? லொக்கேஷன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் சரவணம்பட்டி. ஓகே. சரவணம்பட்டியிலேருந்து ஐடி பார்க்கு ஒரு 3.5 கிலோமீட்டர் வருங்க. ஓகே. அதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். ஆனால் ஐடி பார்க்லேருந்தே ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக பஸ் ரூட் அப்படின்னா எப்படி வரும்? நீங்கள் சரவணம்பட்டி ஐடி பார்க் வந்து உங்களுக்கு கீரனத்த ஊரில் தான் இருக்குது. கீரனத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 300 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம காந்திபுரத்துலேருந்து பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்க. 63A, 63B, 63C இந்த பஸ்லாம் ஏறினீங்கன்னா நம்ம கீரனத்த பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே வந்து இறங்கிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் நடந்து வந்துக்கலாம் நம்ம சைட்டுக்கு. சைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரீவியஸாக நிறைய சைட் போட்டிருக்கிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சைட்டு வேலை நம்ம போட்டு ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. எல்லா சைட்டுமே பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையுமே உள்ள ஒரு 100 வீடுக்கு மேலே தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைட்டும் பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் வாலு, ட்ரைனேஜு, தார் ரோடு, ட்ரீஸ் பாருங்கள், ஒரு 10 அடிக்கு ஒரு ட்ரீஸ் வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடு தாங்க. எதையுமே சின்ன ரோடே கொடுக்க மாட்டோம். 30-40 அந்த மாதிரி மட்டும் தான் நம்ம கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நம்ம உள்ள வீடு கொண்டு வந்துடுவோம். நாங்கள் எங்கே ஒரு சைட் போட்டாலுமே எங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு பில்டர்ஸ் இருக்கிறாங்க. குவாலிட்டியாக பண்ணுற ஒரு 5 பில்டர்ஸ் வச்சுருக்குறோங்க. அந்த பில்டர்ஸ் வச்சு நாங்கள் உள்ள ஒரு 15 வீடு உடனே கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஒர்க்கு முடிஞ்சே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் ஒர்க்கு முடிஞ்சிருக்குதுங்க. ஒர்க்கு முடிஞ்சதுக்குள்ளே பாருங்கள் 3 வீட்டுக்கு வந்து போர் போட்டாச்சுங்க. ஒர்க்கு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் 2 நாள் ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இன்னும் ஒரு 10 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 15 வீடு இங்கே ஆகிட்டு இருக்கும் உள்ள. ஸோ சீக்கிரமாக நம்ம வீடை உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா வேறு கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமாக வாங்குவாங்க. கண்டிப்பாக ஏரியாவும் சீக்கிரம் டெவலப் ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இடத்த வந்து இடமா சேல் பண்ணுறதை விட ஒரு 15 வீடு இருக்கிற இடத்த தான் வந்து மக்கள் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் டெவலப்மெண்ட் வந்து சீக்கிரமாக ஆகும். நம்ம குடியிருக்கோம் ஒரு 15 வீடு இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 15 வீட்டுக்கு பக்கத்தில் கடை வேணும், சின்ன சின்ன விஷயம் வேணும். நம்ம அங்கே ஸ்கூல் குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக வீடாக வந்துச்சுன்னா தான் அந்த சைட் சீக்கிரம் டெவலப் ஆகும். இங்கேயும் வந்து ஒரு 15 வீடு வந்து இப்போ பிளான் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிரும். பட் இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்?
அம்யூனிட்டிஸ் வந்து பேசிக் அம்யூனிட்டிஸ்ங்க. டிடிசிபி அப்ரூவ்ல இருக்கிற எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸும் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம வந்து காம்பவுண்ட் சோர் இதெல்லாம் பண்ணி ரோடு ட்ரைனேஜ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனா ஒரு கிட்ஸ் பூங்கா ஒன்றுங்க. பார்க் ஒன்று வந்து நம்ம அது வேலை ஆரம்பிக்க போகிறோம். அந்த வேலை ஒன்று நடங்க. அப்புறம் வந்து ஒரு ஓவர் டேங்க் ஒன்று கட்டுவோங்க. இந்த ஒர்க்லாம் வந்து ஒரு மாதத்துக்குள்ள மேக்ஸிமம் வந்து இது வேலை முடிஞ்சிருங்க. ஆர்ச் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஆர்ச் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இன்னும் ஒரு 20-25 நாள் ஆர்ச் வேலையும் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 20-25 சைடு புக் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி உங்களுக்கு. ஓகே, ஆர்ச்சே இன்னும் போடலை, ஆனால் அதுக்குள்ளே 25 சைடு புக் ஆயிடுச்சு. பிரைம் சைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே புக் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைட் வந்து முந்தைய ஒரு வீடியோ போட்டோம். இந்த வீடியோ போடும்போதே நம்ம சொல்லி தான் போட்டோம். நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி வந்து பிரைம் சைட்ஸ் வேணும் சீக்கிரமா பிஃபோரா வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டோம். அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 25 சைட் புக் ஆயிருச்சுங்க ஆல்ரெடி. சூப்பர் சூப்பர். இப்போ இருக்குது நார்த் ஈஸ்ட்ல இன்னும் இருக்குதுங்க, நிறைய சைட் இருக்குதுங்க. இன்னும் வந்து பிரைம் சைட்ஸ் வேணும்னா கொஞ்சம் பிஃபோரா வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல சைட்டாக எடுத்துக்கலாங்க. ஓகே சூப்பர். அப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து வீடியோ போட்டதில் அடுத்த ஒரு 25 கஸ்டமர் உள்ளே வந்திருக்காங்க கண்டிப்பாங்க. ஏன்னா ப்ரைம் சைட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த ஒர்க் நடக்கவே புக் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறனால தான் நம்ம ப்ரீவியஸாக ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து வீடியோ போட்டோம். ஆல்ரெடி 25 கஸ்டமர் உள்ளே வந்தாச்சா. இன்னுமே உங்களுக்கு வடக்கு கிழக்கு சைட்டெல்லாம் வந்து இருக்குது, கார்னர் சைட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும், ஒரு வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் லேடிஸே இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு ஷாப்பிங் போகணுன்னா கடைங்க வேணும். இந்த இடம் நான் இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சரவணம்பட்டி ஐடி பார்க் சொல்லிட்டாலே தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். வெளியில் இருந்தெல்லாம் இப்போ கோயம்புத்தூர் நோக்கி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு வராங்க. அவங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஐடி பார்க் அப்படிங்கிறது எந்த மாதிரி இடம், இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூட்டபுளாக இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் பார்க்குறதுக்கு சுற்றியுமே என்னென்ன விஷயம் இருக்குது இது சொல்லுங்கண்ணா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ரெசிடென்ஸ் ஏரியா இருக்கணும், பக்கத்தில் வீடுகள் இருக்கணும், இருந்தால் சீக்கிரம் டெவலப் ஆகும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் பக்கத்தில் இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கிட்ட இடம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது எல்லாமே இது இருக்கிற ஏரியா. இந்த ஏரியா கீரநத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீரநத்தை சுற்றியே ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஸ்கூல் இருக்கும். ஓகே, எல்லாமே உங்களுக்கு சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லா ஸ்கூலுமே இருக்குதுங்க. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 காலேஜஸ் மேலேயே இருக்குங்க. ஓகே, நிறைய காலேஜஸ் கேஜிஎஸ்எல் இருக்குது, குமரகுரு காலேஜ் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, பிபிஜி காலேஜ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாங்க. காலேஜ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஏரியா சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குதுங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே டபுளாக இன்கம் வர அளவுக்கு வந்து இதாக இருக்குதுன்னா இந்த ஏரியா. அதனால தான் வந்து உங்களுக்கு டெவலப் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இது கண்டிப்பாக என்ன அண்ணா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் காலேஜ் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கணும், இன்னொன்று ஷாப்பிங்கெல்லாம் போகணுன்னா கடை இருக்கணும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருங்க, கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்குன்னு மட்டும் நீங்கள் மேப்பில் பார்த்துருங்க. பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது, என்னென்ன டெக்ஸ்டைல் ஷாப்பில் இருந்து என்னென்ன கடைங்க இருக்குது, பக்கத்தில் ப்ரோசன் மால் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக செலக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வித்தின் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே டபுள் மடங்கு விலை ஏறி இருக்குது அப்படின்னு அண்ணாவே சொன்னாங்க. அப்படிங்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக வீடாயிருச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இப்போ வீடு கட்டினாலும் எல்லா விஷயமும் புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போன மாதிரி இல்லாமல் உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஏரியாங்க இது. சைட் சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும் எல்லாமே இங்கே இருக்குங்கிற மாதிரி நீங்களே எங்களுக்கே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு டெவலப்பிங் கண்டிஷனில் ஒரு ரேட் சொல்லியிருப்போம். அதே மாதிரி டெவலப் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டு வேறு பண்ணிட்டீங்க, இந்த ஸ்டேஜில் ஒரு ரேட் இருக்கும். அப்புறம் வீடெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த ஸ்டேஜில் ஒரு ரேட் வந்து இப்படி ஹைக் ஆகிட்டே போகும். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஹைக் ஆகிட்டே போதும். அதுவும் நம்ம லொக்கேஷன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஒரு மேஜர் எஜுகேஷ்னல் ஏரியா, என்ன கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி ஏரியா. ஐடி கம்பெனிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வேறு சொல்லிட்டீங்க. நம்ம ப்ரைஸ் இப்போ எதுவும் புதுசாக நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் எப்படி ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சா இல்லை எப்படின்னா ரேட்லாம்? இப்போ ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி மெயினில் 25 லட்ச ரூபாலேருந்து 30 லட்ச ரூபா வந்து வித்துட்டு இருக்குது. இருந்தாலும் பிரைம் சைட் கிடைக்காது. ஓகே, அப்படியே நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டரில் ஐடி பார்க் கிட்ட வந்தீங்கன்னா ஐடி பார்க்கில் 18-16 லட்சம் அந்த மாதிரி வித்துட்டு இருக்குதுங்க. ஐடி பார்க்லேருந்து இது ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். இங்கே வந்து 1290 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1290 நம்ம வந்து இந்த சரௌண்டிங்கில் இப்போதைக்கு எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு இல்லைங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் 1290 இப்போ நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் ஒரு 1 மந்த்ஸில் இங்கே ஒரு 3 வீடு ஆயிடுச்சுங்க, அங்கே ஒரு 10-15 வீடு ஆயிடுச்சுன்னா அந்த வீடெலாம் ஒரு இன்டர் லெவல் வந்துருச்சுங்கன்னா மேபி நாங்கள் வந்து ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரேட்டு. ஓகே, ஏன்னா ஆப்வியஸாக அதுதானுங்க நடக்கும். ஒரு ஏரியா பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறப்ப நீங்கள் வாங்குற அந்த இடத்துக்கான அப்ரிஷியேஷனும் இருக்கும். அது வந்து ஷியோராக சொல்லிட்டாங்க. 15 வீடு, இங்கே ஒரு 3 வீடு, இது எல்லாம் ஆயிடுச்சு
ஆயிடுச்சு அப்படின்னா லிண்டன் லெவலுக்கு வர்றப்பவே ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டான சைட்டை இந்த டைம் நீங்கள் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறது பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரைம் சைட்டும் நீங்கள் வந்து இப்போ கிராப் பண்ணிக்கலாம் இந்த டைம்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா. நான் இப்போ ஒரு வீடு அப்படிங்கும்போது இங்கே என்ன பட்ஜெட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்? இப்போ வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க தானா இங்கே? இப்போ நம்ம வீடு வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடு பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த 15 வீடு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபாயில இருந்து 1.25 கோடி ரூபா வரைக்கும். ஓகே ஓகே. 2 BHK 3 BHK 4 BHK அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் தகுந்த மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணி பண்ணுறது வந்து ஒரு 5 சைட் அவங்க பண்ணுறாங்க. அவங்க வந்து சைட் புக் பண்ணி அவங்க வந்து பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நான் ஏன்னா ஒரு 10 வீடு கிட்ட நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா? அது வந்து ஒரு 60 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மேபி நீங்கள் வர்றீங்க, வந்த உடனே எனக்கு வந்து இதுக்கப்புறம் யோசிச்சு ஒன்று பிளான் பண்ண தேவையில்லை. ஏன்னா 10 வீடு நம்மக்கிட்டே இருக்குது. அதில் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். கஸ்டமரும் ஒரு 5 பேர் வந்து புக் பண்ணியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமைஸ்டு பிளானில் நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா? லோன் ப்ராசஸில் எப்படின்னா நீங்களே பண்ணி ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். லோன் வந்து நீங்க இடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75% மார்க்கெட் வேல்யூல இருந்து வாங்கிக்கலாம். ஓகே. வீடுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 80% வரையுமே நீங்க என்ன எஸ்டிமேஷனோ அதுல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். லோனுக்கு அவங்க வந்து யாரும் அலையணும் அப்படின்றது இல்லைங்க. நம்ம வந்து லோனுக்கு டீம் இருக்குது, அவங்களே வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாம நம்ம வந்து எல்லா பேங்க்லயுமே நம்மளுடைய பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஆல்ரெடி வந்து ஏபிஎஃப் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க பேப்பர்ஸ் கொடுத்தா போதும் ஒரு 10 to 15 ஒர்க்கிங் டேஸ்ல லோன் சாங்ஷன் ஆயிருங்க. சே சூப்பர்ண்ணா. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அலையிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே வந்துட்டு இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் தேவையில்லை. ஃபுல் நம்ம டீமோட சப்போர்ட் இருக்குது. அவங்களே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு லோன் ப்ராசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. லீகல் வைஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லொக்கேஷன் வைஸ் சரி, பட்ஜெட் வைஸ் இந்த ஏரியாலையுமே இந்த ரேட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாராளமாக ஒரு சரவணம்பட்டி ஐடி பார்க்கை யோசித்து இந்த இடத்துல எனக்கு வீடு வேணும் அப்படின்னு யோசிச்சவங்களும் சரி, இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் இதை விட ஒரு பெஸ்ட்டான லேஅவுட் இருக்காதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எனிவே சூப்பர்ண்ணா, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் டீல் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ மூலமாக உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். கஸ்டமர்ஸுக்கு இப்போது நம்ம இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே பிஃபோராக வரவங்களுக்கு ப்ரைம் சைட்ஸ் கிடைக்கும். இந்த ரேட்டுக்கு இப்போது கிடைக்கும். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தி ஆயிரும். ஓகே. அதனால் இப்போதைக்கு வந்து புக் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு அப்ரிஷியேஷன் இருக்கும். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஏன்னா இன்றைக்கே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் சீக்கிரமே அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பர் சென்ட் வந்து 12,90,000 ரூபாய்க்கு இந்த சரௌண்டிங்ஸ்லேயே இல்லாத அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ப்ரைம் சைட்ஸ் வேணும், கொஞ்சம் சீக்கிரமாகவே கம்மியான பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டான சாய்ஸுங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்களும் இந்த சைட் விசிட் பண்ணணும், நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்கள்.